திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை நாரணி யாம் பல வண்ணத்தி இருள் புரை ஈசி மனோன்மணி என்ன வரு பலவாய் நிற்கும் மாமாது தானே. திருச்சிற்றம்பலம். திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். மகாதேவியாகிய சிவசக்தி திருப்புரை முதலிய பல காரண பெயர்களை பெற்று அவ்வகையில் எல்லாம் விளங்குகின்றாள் என்பதை இது குறிக்கிறது. இந்த பாடல் அன்னையின் திருநாமங்களையும் அவள் எத்தனை ஆற்றலோடு விளங்குகிறாள் என்பதையும் பட்டியலிட்டு நமக்கு காட்டுகிறது. திருநாமங்களை பார்க்கலாம். திருப்புரை 3 நிலைகளுக்கும் தலைவி. சுந்தரி என்றால் அழகே உருவானவள். அந்தரி என்றால் ஆகாயமாய் விரிந்தவள், முடிவற்றவள். சிந்தூர பரிபுரை சிந்தூரம் போன்ற செந்நிறம் கொண்டவள், காலில் சிலம்பு அணிந்தவள், வண்ணமும் வடிவமும். நாரணி திருமாலின் தங்கை, ஆற்றல். திருமாலின் ஆற்றல் பெற்றவள் அல்லவா, அதனால் நாரணி. நாராயணன் அல்லவா அவன், நாரணி. ஆம்பல வண்ணத்தி செவ்வல்லி மலரின் நிறத்தை உடையவள். அருளாட்சி இருள்புரை ஈசி அறியாமை எனும் இருளை நீக்கும் ஈஸ்வரி. மனோன்மணி மனதை கடந்து நிற்கும் ஞானசக்தி. முடிவு இத்தனை பெயர்களிலும் வடிவங்களிலும் வந்து அருள் புரியும் அந்த மாது பெரிய அன்னை நமக்குள் இருக்கும் உயிர் ஆற்றலாகவே விளங்குகிறாள். சுருக்கமாக சொன்னால் அண்ட சராசரங்களிலும் பல பெயர்களுடனும் பல வண்ணங்களுடனும், அதாவது வண்ணங்கள் என்றால் என்ன, நிறமல்ல, பலவாய் நிற்கும் விளங்கும் அன்னை உண்மையில் ஒரே ஒரு மகாசக்தி தான், மாது தானே என்பதை திருமூலர் உறுதிப்படுத்துகிறார். அன்னை அபிராமி அல்லது திரிபுர சுந்தரியை வழிபடத் தொடங்கும் போது முதலில் அவளது புற அழகையும், சுந்தரி என்று கூறுகிறோமே, புற அழகையும் செந்நிறத்தையும் காலில் அணிந்த சிலம்பையும் வர்ணிப்பார்கள். ஆனால் வழிபாட்டின் உச்சத்தில் அவளே மனோன்மணியாக மாறுகிறாள். மனோன்மணி என்பது யோக நிலையில் மனதை ஒடுக்கி பேரொளியை காணும் நிலை. இருள் புரை ஈசி என்பது மிக முக்கியமானது. அன்னை கார்மேகம் போன்ற கரிய நிறத்தவளாகவும் காளி, அதே சமயம் அறியாமை எனும் இருளை கிழிக்கும் ஒளியாகவும் கருதப்படுகிறாள். ஒரு பக்தன் அவளை தேடும்போது அவள் பல வடிவங்களில் வருகிறாள். ஆனால் ஞானம் பெற்றவனுக்கு அவள் ஒன்றே என்பதுதான் இந்த பாடல் சொல்லும் கதை. பரிபுரை என்றால் சிலம்பு அணிந்தவள், பரிபுரம் என்றால் பாதச்சிலம்பு என்று அவரும் அறிந்ததுதான். ஆம்பல வண்ணத்தி என்றால் ஆம்பல் மலர் இருக்கிறது, அந்த நிறத்தை உடையவள். இது அன்னைக்குரிய அருள் நிறமான ஷேப்பை குறிக்கிறது. மனோன்மணி என்றால் என்ன, மனத்தை உயர்நிலைக்கு, உண்மணி நிலைக்கு கொண்டு செல்பவள். திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை நாரணி ஆம்பல வண்ணத்தி இருள் புரை ஈசி மனோன்மணி என்ன வரு பலவாய் நிற்கும் அதுதானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.